எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. இப்ப பாருங்க, இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சு கொண்டு இந்த மாதத்துல முழுவதும் ஆண்டவருக்காக வாழுங்க. ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. பாருங்க, நான் போன Thursday நிர்மலாக்கா வீட்டுல நாங்க ப்ரே பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3 hour நல்லா ஜெபிச்சு ப்ரே பண்ணிட்டு இருந்தோம். அப்ப அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா 2019 டிசம்பர் நான் எங்க இருந்தேன்னா அந்த மொட்டை மாடி இல்லைங்களா, அந்த டெரஸ்ல நான் என்ன பண்ணியிருந்தேன், ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். அந்த டெரஸ்ல நான் ப்ரே பண்ணி இருக்கும் போது அப்ப ஒரு மேகம் அப்படியே விஷன் ஓபன் விஷன்ல பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மேகம் அப்படியே ஃபுல்லா சுத்துது. அப்படியே ஃபுல்லா இருந்துட்டு அங்கங்க பேட்சா இருக்குது. ஓகேங்களா, கிளவுட் அங்கங்க வானம் ஃபுல்லா என்ன இருக்குதுன்னா அங்கங்க மேகம் இருக்குது. அப்ப அந்த மேகத்தை பார்த்து நான் என்ன பண்றேன், அப்ப டிசம்பர் கரெக்டா அந்த நியூ இயர்க்கு வரதுக்கு ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னால தான் இருக்குது. அப்ப நான் ப்ரே பண்றேன், என்னது அங்கங்க பேட்சா இருக்குது மேகம்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன். பார்த்த பிறகு கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மேகம் ஃபுல்லா கருப்பாயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா அந்த திக்கு கிளவுட் அது எப்படி இருக்குதுன்னா அந்த மேகம் ஃபுல்லா நான் உட்கார்ந்து இப்படி மேல பாக்குறேன், அந்த மேகம் ஃபுல்லா கருப்பாயிடுச்சு. ஹalleluya. அப்ப நான் உள்ள ஆவியான சொல்றா ஜெபம் பண்ணு. அப்ப நான் செபிக்கிறேன். அப்ப செபிக்கும் போது என்ன தெரியுங்களா, அந்த கருப்பு மேகம் என்னாச்சுன்னா வெள்ளையாவது என் கண்ணு எதிர்க்க கண்ணு நான் இப்படி ப்ரே பண்றேன்னா அந்த கருப்பு மேகம் எப்படி ஆகுதுன்னா உள்ள லைட் போட்டா எப்படி ஆகும் அப்படி லைட் ஆகுது. அப்படியே செபிக்க அப்படின்னா வெளிச்சம் ஆகுது. அப்படியே கொஞ்ச நேரம் ப்ரே பண்ணாம இருந்தா அப்படியே அது என்னாவதுன்னா கம்மியாகுது. அது கம்மியாகுது, அப்படியே கம்மியாயிட்டு கருப்பாகுது. அப்போ டிசம்பர் மாதத்துல நான் செபிச்சேன், என்ன இப்போ ஜனவரி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு ஜனவரி வரப்போகுது, இது மாதிரி விஷயம் என்னன்னு தெரியலன்னு சொல்லும்போது அப்ப ஏசாயா எடுத்து வாசிங்களேன். ஏசாயா ஹalleluya. ஏன்னா அந்த பிரேயர்ல சில காரியங்களை வெளிப்படுத்தின ஆண்டவர் அது சொல்லி நம்ம அதுக்காக செபிக்க போறோம். ஹalleluya. 62 வாசிங்களேன். ஐசையா 62. ஹalleluya. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும். ஆனாலும் உண்மை கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை. ஹalleluya. இப்ப எது பூமியை மூடுதுன்னா இருளும் காரிருளும். அப்ப டிசம்பர் அப்ப இது செபிக்கும் போது கர்த்தர் எனக்கு என்ன சொன்னார்னா, வெளி இதுதான் என்ன பண்ணுவது நடக்க போகுது. ஜனவரியில ஒரு பெரிய இருள் பூமியை மூட போகுது, எல்லாரும் இந்த பூமியை மூட போகுது. ஆனா யார் மேல கர்த்தருடைய மகிமை இருக்குதோ அந்த இருள் மூடாதபடிக்கு நான் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறேன். ஹalleluya. அப்ப யோசனை இருந்த என்னதுன்னா அப்ப ஜனவரியில என்ன வந்துச்சுங்க, 2020ல என்ன வந்துச்சுங்க, அதே மாதிரி எல்லா தேசத்துக்கும் வந்துச்சுங்க, எல்லாருக்கும் பரவிச்சுங்க. அப்பதான் நிர்மலாக்கா வீட்டு அங்க பிரேயர் ஹால்ல நாங்க என்ன பண்ணோம், டெய்லி பிரேயர் பண்ணோம். என்னதுக்காக பண்ணோம், கொரோனா ஆண்டவரே செபிக்கிறோம்னு அந்த கொரோனாக்காக நாங்க செபிச்சோம். அப்படின்னா கர்த்தர் வரதுக்கு முன்னாலே கர்த்தர் ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்தி அதை செபிக்கும் போது கர்த்தர் அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. அங்க ராஜனக்கல கூட அந்த டைம்ல மறக்க முடியாது. அவர் ஏன்னா அப்ப சபை இல்ல, அந்த நேரத்துல அதே மாதிரி தான் அவருக்கு ஆல்மோஸ்ட் ஆக்சிஜன் முடிஞ்சிச்சு. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா அங்கிளுக்கு ஃபுல்லா அந்த ஆக்சிஜன் முடிஞ்சிச்சு. எப்படின்னா இப்போ ஆக்சிஜன் இருந்தா தான் அங்கிள் இருக்க முடியும், ஆக்சிஜன் இல்லாம இருக்க முடியாது. அப்ப ஜஸ்ட் போன் பண்றாங்க, இப்போ எந்த ஹாஸ்பிட்டல் இடம் இல்ல, ஹாஸ்பிட்டல் இருந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஒரு இடத்துல போன் பண்றாங்க, இந்த இடத்துல இடம் இருக்குது வான்னு. கிட்ட போயிட்டாங்க, இடம் இல்லாத என்ன இல்ல, இடம் இல்ல. அப்ப இப்போ அந்த ஹாஸ்பிட்டல்லயே இடம் இல்ல. அடுத்தது வண்டியோ என்ன இருக்குது, ஆக்சிஜன் கம்மியா இருக்குது. டயனா ஒரு பக்கம், கிளின்டன் ஒரு பக்கம் அழுகுறாங்க, அவங்க அழுகுறாங்க, எனக்கு போன் பண்றாங்க. இத என்ன பண்ணுது, இப்போ உயிர் போயிட்டு இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க. ஹalleluya. எல்லாரும் கொரோனா தெரியுங்களா, எத்தனை பேர் செத்தாங்க தெரியுங்களா, நாங்க இருந்த ரோட்லயே அப்படியே ஆக்சிஜன்ல செத்துட்டாங்க. இது அதனால இவ்வளவு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்பதான் நானும் மொட்டை மாடியில இருந்தேன், அப்படியே தலை குப்புற விழுந்து நான் செபிச்சேன், ஆண்டவரே நீங்க எங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீர், இந்த பூமி இருள மூடும், ஆனா காரிருள் இந்த ஜனங்களை மூடும். ஆனா கர்த்தரை நம்புற ஜனங்களை ஆண்டவரே உங்க மேல அந்த மகிமையை உயர்த்தி ஆண்டவரே காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறீர். ஹalleluya.
அதே போல பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அந்த பிரேயர் முடிச்சு கொஞ்ச நேரத்துல அவருக்கு அந்த இடம் கிடைச்சிச்சு. ஹalleluya. அப்ப டெய்லி அந்த கொரோனா வார்டுல போட்டு வந்து டெய்லி அங்கிள் போன், அப்போ ஆக்சிஜன் இருந்துதான் அங்கிள் சொன்னாங்க, ஆக்சிஜன் இல்லாம இருக்க முடியாது, கட்டாயம் ஆக்சிஜன் இருந்துதான் இருக்கணும். அப்ப டெய்லி எனக்கு 4 மணிக்கு போன் பண்ணுவார். ஒரு 2 வாரம் இல்லைங்க டெய்லி போன். அப்ப போன் பண்ணும்போது ப்ரே பண்ணி லாஸ்டா ஒரே ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னேன், அங்கிள் இப்ப டாக்டர் சொல்றாங்க உங்களை என்ன பண்றாங்க, ஆக்சிஜனோட தோடுதான் நீ ஹாஸ்பிடல்ல இருக்கணும், வீட்டுக்கு போனா கூட ஆக்சிஜனோட தான் இருக்கணும். ஆனா கர்த்தர் சொல்கிறார் நீங்க வீட்டுக்கு போகும்போது ஆக்சிஜன் இல்லாம ஒரு நல்ல சுகத்தோடு கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா டெலிவரன்ஸ் கொடுத்து என்ன பண்ணாங்க, அங்கிள் வந்து ஆக்சிஜன் இல்லாதபடிக்கு 3 years கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஹalleluya ஹalleluya. இன்னைக்கு இதை நான் சொல்றேன்னா, போன Thursday நிர்மலாக்கா வீட்டுல நான் ஜெபிக்கும் போது ஒரு 3 மாதம் ஒரு இருள் இந்த தேசத்தை என்ன பண்ண போகுது, மூட போகுது. கர்த்தர் அப்படியே வெளிப்படுத்துறார். அந்த முடிவான நேரத்துல அநேக மரணங்கள் ஆக போகுது, அநேக பிள்ளைகள் மறைக்க போறாங்க, திடீர்னு ஜனங்கள் சாக போறாங்க. இந்த இருள் வந்து அப்படியே இந்த ஜனங்களை தொடும்போது அநேக மரணங்கள், சில வியாதிகள் என்னன்னே தெரியாம என்ன பண்றாங்க, மறைக்க போறாங்க. ஹalleluya. இப்ப பாருங்க, நேத்து ஒரு போன் வந்துச்சு. அப்ப வந்து ஒரு மாசம் பையனுக்கு சடன்ல பார்த்தா தலையில இருந்து ப்ளீட் ஆகுது, ரத்தம் ப்ளீட் ஆயிட்டு என்ன வியாதியே கண்டுபிடிக்க முடியல. ஹalleluya. நிமாஸ்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. அந்த தாயார் அழுகுறாங்க, ஐயா அந்த பையனுக்கு லாசருன்னு பேர் வச்சிருக்கிறோம், இந்த ஒரு மாசத்துலயே பேர் வச்சிருக்கிறோம், இப்ப என்ன இருக்குதுன்னா ஹalleluya டாக்டர் சொல்லிட்டாங்க பிழைக்க முடியாது, இது என்ன வியாதினே தெரியல, புதுசா இருக்குதுன்னு சொல்லி அவங்க கண்ணீரோடு அழுந்தாங்க. ஹalleluya. அப்படின்னா இந்த இருள் ஜனங்களை தொடும்போது உங்க மேல கர்த்தருடைய மகிமை இல்லைன்னா என்ன நடக்கும் சிஸ்டர், ஆபத்தான காரியங்கள் நடக்கும். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தை என்ன பண்ணு, இந்த வீட்டுல போடு, அந்த கதவுல போடு, இந்த சங்கார தூதன் வரும்போது இந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் யார் யார் வீட்டுல இருக்குதோ அந்த சங்கார தூதன் வராதபடிக்கு நான் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறேன். ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் அடுத்து சொல்றார், செபிக்கிற மேல முத்திரை போடு, யாரெல்லாம் இந்த தேசத்துக்காக அழுறாங்களோ கண்ணீரோடு செபிக்கிறாங்களோ அவங்க நெத்தியில என்ன பண்ணு, முத்திரை போடு. இது காரியங்கள் வரும், இது பிரச்சனைகள் வரும், ஆனா இந்த முத்திரை இருக்கிற ஜனங்கள் மேல கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்து காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. அப்ப இந்த 3 மாதம் உங்களுக்கு எல்லாம் சொல்ல